ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோலையும் நான் பிளவுஸுக்கு தான் ஆரி ஒர்க் பேட்டர்ன் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோல சுடிதாருக்கு எப்படி ஃப்ரண்ட் நெக் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க பழைய சுடிதாருக்கு இல்ல பிளவுஸுக்கு கூட நீங்க இதே பேட்டர்ன்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா நார்மல் நீட்ல ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க் தான். ஆரி ஒர்க் பண்ணா ஆரி ஒர்க்ல ட்ரை பண்ணுங்க. கஸ்டமர் இந்த பிளாக் கலர் கிளாத்து தான் சுடிதாருக்காக கொடுத்துருந்தாங்க. டாப்பை இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ லைனிங் கிளாத் பகுதியை இது மாதிரி மடித்து வச்சுக்கோங்க ரெண்டாக. இதில் தான் நம்ம மார்க் பண்ணி வரைய போகிறோம். லைனிங் கிளாத்தில் நீள் பக்கமாக கழுத்துக்கு நேராக 11 இன்ச் எடுத்திருந்தேன், சைடில் 7 இன்ச் எடுத்திருந்தேன். இதே அளவை பேக் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ லைன் போட்டதுக்கப்புறமா நிமித்து எடுத்திங்கன்னா 2 சைடும் ஒரே அளவுக்கு கிடச்சிரும். இதையும் நீங்கள் கரெக்டாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இடையில ஒவ்வொரு கோடு போட்டால் போதும். அளவுகள் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போது சில்வர் ஜரி தான் எடுத்திருந்தேன். சில்வர் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. 2 கட்டையில் ஜரியை இது மாதிரி எடுத்துட்டு எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு பாபில் இது மாதிரி சுற்றிக்கோங்க. நீங்கள் பெடல் மிஷின்லேயும் இதை ட்ரை பண்ணலாம். பாபின் கேஸில் போட்டதுக்கப்புறமா மிஷினில் ஒயிட் த்ரெட் போட்டிருக்கேன். நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டு கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க, மிஷின் த்ரெட். இப்போது மிஷினில் இந்த த்ரெட்டை இது மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒழுங்காக வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கழுத்துக்கு ஓரத்தை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். 2 வாட்டி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு தையல் ஒழுங்காக விழும், இல்லைன்னா தெரியாது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னா. இப்போது நீங்கள் வரைஞ்ச கோடு மேலே நீட்டாக இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா திரும்பவும் அகெயின் ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போடணும். அப்போ 2 ஸ்டிச் நீங்கள் போட்டிருப்பீங்க. நீட்டாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு கோடுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் பேட்டர்ன் ரெடி. நம்ம இதில் ஒர்க் கொடுக்கறதுக்காக நான் மிரர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டைப் மிரர்ஸ் கடைகளில் கிடைக்கும், 20 ரூபா பேக்கெட்டில் கிடைக்கிது. இதை B1000 க்ளூ போட்டு ஒட்டினா போதும். நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்க கோடு மேலே 2 இன்ச்சுக்கு ஒவ்வொரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட்டில் எல்லாமே மிரர்ஸை ஒட்டி விட்டுக்கோங்க. நீட்டாக ஒட்டினதுக்கப்புறமா நம்ம இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நான் ரைஸ் பீடு தான் எடுத்திருந்தேன். இதில் சில்வர் பேட்டர்னில் ஒர்க் பண்ணதுனால ஒயிட் பீட்ஸ் தான் செட் ஆகும். வேறு எதுவும் ஒட்டாதீங்க, ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போது மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இப்போது நீடில் நம்பர் 11ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இல்லைனா 8 கூட எடுக்கலாம், 8ஆம் நம்பர் ஊசி கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீடாக இது மாதிரி ஃபஸ்ட்டு V ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் பகுதிக்கும் திரும்பவும் ஒரு வீட் பீடு ரைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு மிரர்ஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி வர்றப்போ நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோவில் போட்டிருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடில் ஒர்க் பண்ணாதான். லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா. க்ளூவால் நீங்கள் மிரர்ஸை ஒட்டுற டைமு நூல் மாதிரி க்ளூ விழும். ஸோ அதை நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்தாலே போதும், த்ரெட் மாதிரி இலக்கி வந்துடும். ஃபைனலுக்கு பாருங்கள், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இனிமேல் உங்கள்கிட்ட இருக்க பழைய குர்த்தி ஆகட்டும் இல்லை சுடிதார் பீஸ் எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள்.